நேற்றை வரைக்கும் இருந்த மனம் திரும்புதல் இன்றைய நாளில் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேண்டும். இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஒவ்வொரு நாளும் இன்னும் அதிகமாக கர்த்தருக்கு கீழ்ப்படிய பழக வேண்டும். அப்படி கர்த்தருக்கு கீழ்ப்படிதலில் வளர வேண்டும். விசுவாசத்தில் வளர வேண்டும். ஒழுக்கத்தில் வளர வேண்டும். இப்படி கர்த்தருடைய வழிநடத்துதலில் நாம் போகும்போது பொறுமையோடு தீமையை சகிப்பதில் வளர வேண்டும். நீடிய பொறுமை இருக்க வேண்டும். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. எல்லாமோ 6ஆம் அதிகாரம் முதல் 8ஆம் அதிகாரம் வரை. 6ஆம் அதிகாரத்தில் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இங்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய ஆசீர்வாதம் அப்படி என்றால் நாம் எப்படி ஒருவரை ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதை குறித்து இந்த வேத பகுதியில் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்ற இந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம் ஒருவரை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் ஆசீர்வாதம் என்றாலே இப்படிதான் சொல்ல வேண்டும். நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் என்று சொல்லக்கூடாது. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக என்று சொல்ல வேண்டும். கர்த்தரிடத்திலிருந்துதான் ஆசீர்வாதம் வருகிறது. அதனால் நாம் எப்பொழுதும் ஆசீர்வதிக்கும் போது கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக என்று நாம் சொல்ல வேண்டும். இந்த வேத வசனத்தை, இந்த 3 வசனங்களையும் படி நாம் பிறரை ஆசீர்வதிப்பது சிறந்த முறையாக இருக்கிறது. இது நமக்கு வேதாகமத்தில் போதிக்கப்பட்டிருக்கிறது. இப்படிதான் நாம் ஆசரிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 7ஆம் அதிகாரத்தில் கர்த்தருடைய ஆசரிப்பு கூடாரம் கட்டிய பின்பு அங்கு ஆசரிப்பு கூடாரம் பிரதிஷ்டை பண்ணப்படுகிறது. அதன் பின்பு அங்கிருக்கிற பிரபுக்களை எல்லாம் கர்த்தர் காணிக்கை கொண்டு வர சொல்லுகிறார். பிரபுக்கள் என்பவர்கள் மிகப்பெரிய ஐஸ்வர்யவான்களாய் இருப்பவர்கள். அவர்கள் வந்து கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த வேண்டும். அவர்கள் வெள்ளி தட்டுகளையும் தங்க பாத்திரங்களையும் கர்த்தருடைய ஆலயத்திற்கு கொண்டு வந்து ஆசாரியரிடத்தில் கொடுத்தார்கள். கர்த்தரே இப்படி செய்யும்படி சொன்னார். அது மட்டும் அல்லாமல் மாட்டு வண்டிகளையும் 2 மாடுகள் கட்டுகிற மாட்டு வண்டியையும் அதன் மேல் இருக்கிற கூண்டுகளையும், மாட்டு வண்டியின் மேல் மேற்புறம் மூடி இருக்கும், அதை கூண்டில் என்று சொல்வார்கள், அவைகளையும் மாடு இழுத்து செல்லுகிற மாட்டு வண்டிகளையும் காணிக்கையாக கொண்டு வந்து கொடுக்கும்படி சொன்னாங்க. கர்த்தரே இதை போதித்தார். அவைகள் லேவியர்களுக்கு தேவையான போக்குவரத்திற்கு தேவையான வண்டில்களாக இருந்தது. அதாவது போதகர்கள் எப்படி திருச்சபையை நடத்த வேண்டும், திருச்சபையினர் போதகர்களை எப்படி தாங்க வேண்டும் என்பதை குறித்து இந்த பகுதியில் புரிந்து கொள்ளலாம். சிலர் சொல்லலாம், போதகர்கள் வசதியாக இருக்கிறார்கள், மிகவும் செல்வமாக வாழ்கிறார்கள் என்றெல்லாம் சொல்லலாம். ஆனால் ஒன்று நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு மனிதனை, அது எந்தவித ஊழியக்காரராய் இருந்தாலும், கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்திருக்கும் போது அது அவர்களுடைய உரிமையா இருக்கிறது. கர்த்தர் ஒரு மனுஷனை ஆசீர்வதித்து பொருளாதாரத்தினாலும் ஆரோக்கியத்தினாலும் மற்ற எல்லா காரியங்களினாலும் ஆசீர்வதித்திருக்கும் போது அந்த மனிதரை நாம் தூஷிக்க கூடாது. கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற மனிதன் பாக்கியசாலிகள். அப்படிப்பட்டவர்களை நாம் எதிர்ப்பது நமக்கு நல்லதல்ல. அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளை மதிக்கவும் மரியாதை கொடுக்கவும் நடந்து கொள்ள வேண்டும். ஆனால் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். சரியான நேர்மையான வழியில் அவைகள் இருக்க வேண்டும். எந்த ஒரு ஊழியக்காரனும் சிறு தவறு கூட செய்யக்கூடாது. வாயின் வார்த்தைகளில் உண்மையாய் இருக்க வேண்டும். ஆவியின் கனிகளால் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். இது மிக மிக அவசியமானது. ஊழியர்கள் என்று சொல்லும் போது கர்த்தருடைய சுமையை சுமக்கிறவர்கள் மிக பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். மற்றவர்களை காட்டிலும் மிக மிக பரிசுத்த வாழ்வை வாழ வேண்டும். அப்படி இல்லை என்றால், வாழாமல் உலகத்திற்காக வேஷம் போட்டுக் கொண்டிருந்தால் அது அவர்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்கிற பயமும் மனிதனுக்கு தேவை. கண்டிப்பாக கர்த்தர் இப்படி பல இடங்களில் செய்திருக்கிறார். நாதாபும் அபியூவும்
எல்லா கர்த்தருடைய ஊழியக்காரரும் புரிந்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். கர்த்தருக்கு பயப்படுதல் தேவை. கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற எல்லா ஊழியக்காரர்களும் ஒரு காரியத்தை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளும் விசுவாசிகள், ஊழியக்காரர்கள் என்று பிரித்து பார்க்க தேவையில்லை. எல்லாரும் ஊழியக்காரர்களாக செயல்பட வேண்டிய நேரம். அதனால் இது எல்லோருக்கும் தேவையான ஒரு செய்தியாக இருக்கிறது. அது என்னவென்றால், கர்த்தர் 5 தாலந்தை ஒரு மனிதனிடம் கொடுத்தார். மீண்டும் 5 தாலந்தை அந்த மனிதன் கொடுத்தார். அதேபோல 2 தாலந்தை கொடுத்த மனிதன் மீண்டும் 2 தாலந்தை சேர்த்து 4ஆக கொடுத்தார். 1 தாலந்தை கொடுத்த மனிதன் தான் மண்ணில் புதைத்தவர். பாருங்கள், கர்த்தர் இந்த இடத்தில் எவ்வளவு கொடுத்தாரோ அதை திருப்பி பெருக்கி கொடுத்தார்கள். அவர்களே ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். இதிலிருந்து தெரிவது, கர்த்தர் ஒரு மனிதனுக்கு அதிகமாய் கொடுத்திருக்கும் போது அவனிடத்தில் அதிகமாய் எதிர்பார்ப்பார். கர்த்தர் ஒரு மனுஷனை ஆசீர்வதித்து தமக்கு ஊழியக்காரராக அபிஷேகம் பண்ணி இருக்கும் போது அது ஒரு பரிசுத்த நிலை. அந்த அளவுக்கு கர்த்தர் ஆசீர்வதித்து கொண்டு வந்திருக்கிறார், வளர்த்திருக்கிறார். ஆவியில் வளர்த்திருக்கிறார். ஆவி மாம்ச ரீதியான ஆசீர்வாதங்களை கொடுத்து ஒரு தகுதி நிலையில் வைத்திருக்கிற, உயர்த்தி வைப்பார் தம்முடைய ஊழியக்காரர்களை. அப்படி வைத்திருக்கும் போது அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருந்து சுகபோகமாக இருப்பார்கள். அப்படி இருக்கும்போது கொடுத்தவரை மறந்து விடவும் கூடாது. நாம் எவ்வளவு அதிகமாய் கர்த்தரிடத்தில் பெற்றிருக்கிறோமோ, நாம் அவ்வளவுக்கு அதிகமாய் உண்மையாய் இருக்க வேண்டும். அதையும் உணர்வில் வைத்துக் கொள்ள வேண்டும். உற்சாகமாய் கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வேண்டும். கர்த்தர் எனக்கு இவ்வளவு ஆசீர்வதித்திருக்கார், நான் இன்னும் உற்சாகமாய் செய்வேன் என்று. அதை விட்டுவிட்டு சுகபோகமாக எனக்கு ஐஸ்வர்யம் வந்துவிட்டது என்று அப்படியே அதில் மூழ்கி போய் ஏனோ தானோ என்று ஊழியம் செய்தால் கர்த்தருடைய நியாய தீர்ப்பு நிச்சயம் உண்டு. எல்லாவித ஆசீர்வாதங்களையும் நாம் பெற்றிருக்கும் போது இன்னும் அதிகமாய் உற்சாகமாய் நாம் கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வேண்டும். ஒருவேளை கர்த்தர் தந்த ஆசீர்வாதத்தை எல்லாம் பெற்றுக்கொண்டு நாம் உணர்வில்லாமல் எல்லாம் வசதியிலும் சந்தோஷத்திலும் மூழ்கி போய்விட்டால் அது மிகப்பெரிய தவறாகிவிடும். கர்த்தருடைய ஆவிக்குரிய வழிநடத்துதலில் தொடர்ந்து உற்சாகமாய் இன்னும் அதிகமாய் ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஊழியம் வளர வேண்டும். வளரும்படியாக நம்முடைய செயல்கள் இருக்க வேண்டும். உற்சாகமாய் செயல்பட வேண்டும். கர்த்தருக்கு அதிகமாய் கீழ்ப்படிய வேண்டும். நேற்றை வரைக்கும் இருந்த இன்றைய நாளில் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேண்டும். இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஒவ்வொரு நாளும் இன்னும் அதிகமாக கர்த்தருக்கு கீழ்ப்படிய பழக வேண்டும். அப்படி கர்த்தருக்கு கீழ்ப்படிதலில் வளர வேண்டும். விசுவாசத்தில் வளர வேண்டும். ஒழுக்கத்தில் வளர வேண்டும். இப்படி கர்த்தருடைய வழி நடத்துதலில் நாம் போகும்போது பொறுமையோடு தீமையை சகிப்பதில் வளர வேண்டும். நீடிய பொறுமை இருக்க வேண்டும். இப்படி நாம் இந்த காரியங்களில் வளரும் போது கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளலாம். ஒருவேளை இதில் நாம் தவறும் போது கர்த்தர் நம்முடைய காரியங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறார். அவருடைய நியாய தீர்ப்பை நாம் பெற வேண்டும் என்கிற பயம் நமக்கு வர வேண்டும். அதனால் கர்த்தருடைய பிள்ளைகள் எப்பொழுதும் தங்கள் பரிசுத்தத்தை கவனமாய் கையாண்டு கொண்டிருக்க வேண்டும். தாங்கள் பரிசுத்த பாதையில் நடக்கிறோமா, ஏதாவது தவறு செய்கிறோமா என்று தினம் தினம் நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து கொண்டு வாழ வேண்டும். சில நேரங்களில் நாம் உணர்வில்லாமல் இருந்து விடுவோம். நாம் சரியென்று செய்கிற சில காரியங்கள் தவறாக முடிந்துவிடும். அதனால் கர்த்தருடைய கோபத்திற்கு ஆளாகி சில கஷ்டங்களை நாம் பெற வேண்டி இருக்கும், நியாய தீர்ப்புகளை பெற வேண்டி இருக்கும். அதனால் எப்பொழுதும் நிதானத்தோடு, ஜெபத்தோடும், வேத வாசிப்போடும், கர்த்தரிடத்தில் ஒவ்வொரு காரியத்தையும் கேட்டு செய்யும் போது நமக்கு வழி தவறாது. அதனால் இப்படிப்பட்ட காரியங்களை குறித்து நாம் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். இந்த 7ஆம் அதிகாரத்தில், என்னாகமம் 7ஆம் அதிகாரத்தில் ஊழியர்களுக்கு, ஆசாரியர்களுக்கு பிரபுக்கள் வண்டில்களை கொண்டு வந்து கொடுத்தார்கள். அது அவர்களுக்கு ஆசாரிய பணி செய்வதற்கு உதவியாக இருக்கும்படியாக அவர்களுக்கு உதவி செய்யப்பட்டது. ஆனாலும் லேவியர்களில் கோகாத் புத்திரர்கள் இருந்தார்கள். அவர்களுக்கு எதுவும் கொடுக்கப்படவில்லை. அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்தின் சுமைகளை அவர்கள் தோளில் சுமக்க வேண்டும் என்பதே அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளையாய் இருந்தது. அவர்களுக்கு அந்த வண்டில் கொடுக்கப்படவில்லை. ஆனால் அங்கிருந்தவர்களில் அவர்கள் மிகவும் விசேஷித்தவர்களாக கர்த்தருக்கென்று அவர்கள் கர்த்தரால் நியமிக்கப்பட்டவர்களாய் இருந்தார்கள். இப்படியாக கர்த்தருடைய ஊழியக்காரர்கள்
கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அவர்கள் ஏழையாகவும் தரித்திரத்துடனும் இருக்கும்படி கர்த்தர் விடமாட்டார். அதனால் உண்மையாய், நேர்மையாய் கர்த்தருக்கு பயந்து வாழ வேண்டும். மற்ற கர்த்தருடைய பிள்ளைகள் பொறாமைப்படக்கூடாது. கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொல்லும்போது, நாமும் பரிசுத்தமாய் வாழ்ந்து கர்த்தரிடத்தில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பொறாமைப்படக்கூடாது. மிகவும் தவறு. அடுத்ததாக என்னாகமம் 8ஆம் அதிகாரம். இந்த 8ஆம் அதிகாரத்தில் குத்துவிளக்கை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆசரிப்பு கூடாரத்தில் குத்துவிளக்கு இருந்தது. அந்த குத்துவிளக்கை ஆரோன் ஐயா ஏற்றி வைக்க வேண்டும். இரவு முழுவதும் அந்த குத்துவிளக்கு நேராக வானத்தை நோக்கி அந்த சுடர்கள் மேல் நோக்கி எரியும்படியாக நல்லபடியாக அவைகள் எண்ணெய் குறையாமல் ஊற்றப்பட்டு தினந்தோறும் இரவு முழுவதும் எரியும்படியாக வைக்க வேண்டும் என்று கர்த்தர் கட்டளையிட்டிருந்தார். இது எதற்காக? இதன் பொருள் என்ன? இந்த வேத பகுதிகளை தியானிப்பது அந்த வார்த்தைகளை மட்டும் கேட்டுக்கொள்வதல்ல. அது இந்த காலத்திற்கு நமக்கு எப்படி அவைகள் இது ஆலோசனைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, இதன் பொருள் என்ன என்பதை புரிந்து கொள்வதற்காகவே. இங்கு ஆசரிப்பு கூடாரத்தின் குத்துவிளக்கை ஏற்றுவது என்பது இன்றைய காலகட்டத்தில் திருச்சபையில் பரிசுத்த ஆவியானவரை நாம் எந்த அளவுக்கு கொண்டு வருகிறோம். கர்த்தருடைய ஊழியக்காரர்கள், போதகர்கள் கர்த்தருடைய பிள்ளைகளின் மேல் எந்த அளவுக்கு பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்யும்படியாக அவர்களை உற்சாகப்படுத்தி ஆவியை பெற்று தருகிறார்கள் என்பதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது குத்து விளக்கில் எண்ணெய் ஊற்ற வேண்டும். தீ எரிய வேண்டும் என்றால் குத்து விளக்கில் எண்ணெய் ஊற்ற வேண்டும். எண்ணெய் குறையாமல் ஊற்றி கொண்டிருக்கும் போது அந்த சுடரானது நன்றாக எரிந்து கொண்டே இருக்கும். அது போல நாமும் இந்த காலகட்டத்தில் ஒரு திருச்சபையின் போதகர்கள் என்பவர்கள் திருச்சபை மக்கள் பரிசுத்த ஆவியானவரால் முழுமையாய் நிரப்பப்பட்டிருக்கும்படி இவர்கள் பயன்பட வேண்டும், போதிக்க வேண்டும், வழி நடத்த வேண்டும். அப்படி என்றால் போதகர்கள் என்பவர்கள் ஒரு பைப்பை போன்றவர்கள். அந்த பைப்பின் மூலமாக தண்ணீர் செல்வது போல கர்த்தருடைய ஊழியர்கள் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் சபை மக்களிடம் செல்லுவார், மற்ற மக்களிடம் செல்லுவார். இந்த செய்தியை பார்க்கிறவர் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிற மனிதர்கள் ஒரு பைப்பை போல அதன் மூலமாய் பரிசுத்த ஆவியானவர் செல்லுவார் மற்றவர்களிடத்தில். இப்படியாக அவர்கள் பரிசுத்த ஆவியை அதிகமாய் பெற்றுக் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படி அவர்கள் பெற்றுக் கொடுக்கிறவர்களாக இருக்கும்போது அவர்களுடைய வாழ்க்கை திருச்சபை மக்களுடைய வாழ்க்கை என்பது பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டிருக்கும். அதன் பொறுப்பு, திருச்சபை மக்களின் பொறுப்பு அந்த ஊழியக்காரருடையது, அந்த போதகருடையது. அந்த எந்த ஊழியத்தில் எந்த ஜனங்களை கர்த்தர் இணைக்கிறாரோ அந்த ஊழியர்கள் அதற்கு பொறுப்பாக இருக்க வேண்டும். அவர்கள் தம்முடைய ஜனங்களை நல்லபடியாக வழி நடத்த வேண்டும். அப்படி என்றால் பரிசுத்த ஆவியை பெற்று தர வேண்டும். கர்த்தரிடத்திலிருந்து ஜெபித்து வேதம் வாசித்து கர்த்தருடைய சன்னதியில் இருந்து பரிசுத்த ஆவியை பெற்று நாம் போதிக்கும் போது அதன் மூலம் பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்கு போய் சேர வேண்டும். இப்படியாக பரிசுத்தத்தை நாம் பரப்ப வேண்டும் ஒவ்வொரு ஊழியக்காரரும். அப்படி என்றால் ஒரு தீக்குச்சியில் இருக்கிற நெருப்பானது அப்படியே வேறு வேறு இடங்களுக்கு வைத்துக் கொண்டே போகும்போது பற்றி கொண்டே போகும். தீயை பற்ற வைப்பது போல பரிசுத்த ஆவியானவரையும் மனிதர்களிடம் பரப்புகிறோம். இதனால் பரிசுத்தம் இந்த பூமியில் உண்டாகும். கர்த்தருடைய வருகை சமீபமாகும். சீக்கிரமாய் கர்த்தர் நம்மை ஆளுகை செய்ய வருவார். இதனால் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம், குத்து விளக்கை ஆசாரியர் எரிவிப்பது போல கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் பரிசுத்த ஆவியால் நிரம்பி அதை நாம் போதிக்கும் போது பரிசுத்த ஆவியானவரை மற்றவர்களும் பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் நடந்து கொள்ள வேண்டும். பரிசுத்தமாய் வாழ வேண்டும். ஜெபத்திலும் வேத வாசிப்பிலும் தரித்திருக்க வேண்டும். கர்த்தருடைய வல்லமையை பெற்று ஜனங்களுக்கு கொடுக்க வேண்டும். அப்படிப்பட்ட பொறுப்பு நமக்கு இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகள் இதை எல்லோரும் கேட்டு அதன்படி செய்யும் போது கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளலாம். இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம்.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மாறனாதா.